மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. நீர்வளத்துறை அமைச்சர் புசி ஆனந்த் அவர்கள் சமீபத்தில் சட்டப்பேரவையில் பேசும்போது முதல்வர் விஜய் கிட்ட ஒரு பிரபல இயக்குனர் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு தொகுதியில எம்எல்ஏ சீட் கேட்டதா சொல்லி பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தாரு. பலரும் அந்த டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் தான் அப்படின்னு சோசியல் மீடியால பேசிட்டு வராங்க. அமைச்சர் புசி ஆனந்த் என்ன பேசியிருந்தாருன்னா, ஒரு பிரபல இயக்குனர், இப்பவும் அவர் பிரபல இயக்குனர் தான், விஜய் அவர்களோட படத்தையும் இயக்கி இருக்காரு. அவர் ஒரு நாள் விஜய் சார் கிட்ட எனக்கு இந்த தொகுதியில எம்எல்ஏ சீட் வேணும்னு கேட்டாரு. அதுக்கு உடனே விஜய் சார், இல்ல நண்பா, அந்த தொகுதி அங்க பல வருஷமா உழைச்ச மாவட்ட செயலாளருக்கு தான் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாரு அப்படின்னு முதல்வர் விஜய் தன்னை நம்பி கூட இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு உண்மையா இருக்காரு அப்படின்னு சொல்ற விதமா புசி ஆனந்த் அவர்கள் அந்த சம்பவத்தை பத்தி பேசியிருந்தாரு. இப்படி அமைச்சர் புசி ஆனந்த் அவர்கள் பேசும்போது பின்னாடி இருந்த வேளாண் துறை அமைச்சர் வினோத் அவர்கள் அமைச்சர் விக்னேஷை சுட்டி காட்டினாரு. இதை நோட் பண்ண பலரும் அமைச்சர் விக்னேஷோட தொகுதி கிணத்துக்கடவு, அப்படி பார்த்தா லோகேஷ் கனகராஜ் தான் அந்த டைரக்டரா இருக்கும், அவர் தான் கிணத்துக்கடவை சேர்ந்தவர் அப்படின்னு பலருமே சோசியல் மீடியால பேச தொடங்கிட்டாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில லோகேஷ் கனகராஜ் இப்போ இதுக்கு விளக்கம் அளிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஏன் எம்எல்ஏ சீட் கேட்க போறேன், அது நான் கிடையாது, வேற யாராவது இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வதந்திக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. இப்போ பலரும் அப்ப லோகேஷ் கனகராஜ் இல்ல அப்படின்னா அந்த டைரக்டர் பேரரசா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இந்த ஒரு சூழல்ல வலைபேச்சு சேனல்ல எம்எல்ஏ சீட் கேட்ட அந்த நபர் யாரு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புசி ஆனந்த் அவர்கள் ப்ரொடியூசர்னு சொல்றதுக்கு பதிலா கன்ஃபியூஸ் ஆகி டைரக்டர்னு சொல்லிட்டாரு போல. முதல்வர் விஜய் அவர்கள் கிட்ட ராயபுரம் தொகுதி எம்எல்ஏ சீட் கேட்டது ரோமியோ பிக்சர்ஸ் ப்ரொடியூசர் ராகுல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அதுக்கான எல்லா விஷயங்களையும் அவர் ரெடி பண்ணிட்டாரு அப்படின்னும், ஆனா புசி ஆனந்த் அந்த தொகுதியில இருக்கிற மாவட்ட செயலாளருக்கு தான் எம்எல்ஏ சீட் தரணும்னு ஒத்த காலில் நிக்கவே விஜய் அவர்களும் ராகுலோட ரெக்வஸ்ட்க்கு நோ சொல்லியிருக்காரு அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஆனா இது உறுதிப்படுத்தப்படாத தகவல் தான். அமைச்சர் புசி ஆனந்த் அவர்கள் இந்த விஷயத்த சொன்னதுல இருந்தே பலரும் அவர் சொல்றது இந்த டைரக்டரை தான், அந்த டைரக்டரை தான் அப்படின்னு சொல்லி பல பேரோட பெயர்களை சொல்லிட்டு வராங்க. அதனால அமைச்சர் புசி ஆனந்த் அவர்களோ இல்லனா தாவிகா கட்சியை சேர்ந்தவங்களோ நேரடியா அந்த நபர் யாருன்னு சொல்ற வரைக்கும் இதுக்கான பதில் கிடைக்காது அப்படிங்கிறது தான் பலரோட கருத்தாவும் இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, லோகேஷ் கனகராஜ் தமிழ் சினிமாக்கு டைரக்டரா அறிமுகமாகி இப்போ டிசி படம் மூலமா ஹீரோவா அறிமுகமாகி இருக்காரு. இந்த டிசி படம் 100 கோடி கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தை தொடர்ந்து லோகேஷ் கனகராஜ் அல்லு அர்ஜுனை வச்சு படம் இயக்க இருக்காரு. சீக்கிரமே அந்த படத்தோட அப்டேட்ஸும் வெளியாக இருக்கு. ஒரு பிரபல டைரக்டர், இப்பயும் அவர் ஒரு பிரபல டைரக்டர், தலைவர் படத்தை இயக்கியிருக்கிறார். அவர் ஒரு தொகுதியை கேட்கும்போது கேட்டுக்கினார். அதுக்கு அடுத்த நாள் திருப்பி எனக்கு அந்த தொகுதி ஒன்றுன்னு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டார். கோச்சிக்காத நண்பா, அது அந்த தொகுதி என்னுடைய மாவட்ட செயலாளர் பல ஆண்டு காலமாக அங்கே உழைத்து கொண்டிருக்கிறார், அவரை விட்டுட்டு உனக்கு நான் கண்டிப்பாக நான் தரமாட்டேன், கோச்சிக்காதுன்னு சொன்னார். ஏன் அண்ணனே இங்கே இருக்கிறார். உண்மையாகவே ஒரு சபாநாயகர் எங்களுடைய கட்சிக்கு கிடைத்த வரம்ன்ட்டு கூட நாங்கள் சொல்லலாம். அவர் ஒரு தொகுதியை கேட்டார். அண்ணா முடியாதுண்ணே அப்படின்ன. இல்லைண்ணா எனக்கு அதுதானே ஓணுன்னாரு. இல்லைண்ணா கோச்சிக்காதீங்கண்ணே, மாவட்ட செயலாளர் அங்கே 30 வருஷமாக இருக்கிறாப்புலண்ணே, தயவுசெய்து அந்த தொகுதியை விட்டுருண்ணேன் அப்படின்னு. நேராக தலைவர்கிட்ட போய், இல்லைங்க நான் தேர்தலில் நான் நிற்கலை, எனக்கு அந்த தொகுதி இல்லைன்ற மாதிரி கேள்விப்பட்டேன் அப்படின்ட்டு. அப்போ தலைவர் சொன்னார், இல்லை நீங்கள் இருக்கணும், நீங்கள் வேறு எந்த தொகுதியை கேட்குறீங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னார். இல்லை நான் என்னுடைய மகனுக்கு நீங்கள் கொடுத்துருங்க, நான் நிற்கலை அப்படின்னாரு. தலைவர் அப்படி இல்லை, 30 வருஷமாக எண்ணியே நம்பி சைக்கிளில் போய் போஸ்டர் ஒட்டி கொடி கட்டி இன்னைய வரைக்கும் எனக்கோசம் அவன் இத்தனை வருடமாக இருந்திருக்கிறான். அவனை எக்காரணத்தை கொண்டும் ஒரு சாதாரண தொண்டனை நான் விடமாட்டேன்ன. அதே போல் நீங்களும் எனக்கு வேண்டும், அதற்காக நீங்கள் நின்னே ஆக வேண்டும் என்று சொன்னார். அவர் ஒரு தொகுதியில் வேறு தொகுதியில் நின்னார். அண்ணன் ஜெயிச்சார். இன்னைக்கு ஒரு சபாநாயகராக பார்க்கறதுக்கே ஒரு அம்சமாக, ஒரு அழகாக அவருடைய பேச்சு, அவருடைய இப்போ நான்லாம் பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா பேப்பரை கொடுத்து படிக்க சொன்னீங்கன்னா அப்படியே 2-3 வார்த்தை எதாவது ஸ்லிப் ஆகும். அதை நான் அப்படியே அவர் வாயே, எங்கள் அண்ணன் வாயே பார்த்துன்னு இருப்பேன். அவ்வளோ அழகாக
திருத்தமாக ஒரு வார்த்தையும் அவ்வளோ அழகாக பேசக்கூடிய ஒரு சபாநாயகர் எங்களுக்கு கிடச்சிருக்கிறாரு. இந்த நேரத்தில் எங்களுடைய தலைவர் தளபதி அவருக்கு எங்கள் சபாநாயகரை அவர் ஆக்கியதற்கு இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நான் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858.